ஆன்மீகத்தை மனதார நேசிக்கும் அரோஹரா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது அரோஹரா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இருக்காங்க. தங்களை நாடி வர்றவங்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை இவங்க நம்பவே மாட்டாங்க. கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில எந்த வழிய பின்பற்றினாலும் அது உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதையே கொடுக்கணுங்க. மற்றவங்களுக்கு மன கஷ்டம் கொடுக்கவே கூடாதுங்க. உதவி செய்தாலும் உபத்திரம் செய்யவே கூடாதுங்க. கன்னிராசிக்காரங்க மற்றவங்களால ஈர்க்கப்படுறாங்க, ஆனா நல்லதையே ஈர்க்கும் மனிதரா மாறணுங்க. கண் திருஷ்டி, பொறாமை போன்றவற்றிலிருந்து நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக கன்னி ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரங்க ஏன் பணம் சம்பாதிக்க முடியாமல் தவிக்கிறாங்க, இவர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன, எந்த நட்சத்திரத்தில் எப்படி வழிபாடு செய்யணும், என்ன தொழில் செஞ்சால் வெற்றி பெறலாம் போன்ற பல கேள்விகளுக்கான பதில்களை இந்த வீடியோவில் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. கன்னி ராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசியா இருக்கு. புதன் ஆட்சி பெற்று உச்சமும் அடைகின்ற ராசி தான் நம்மளோட கன்னி ராசி. புதன் தான் புத்திகாரகன். கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு போராடி துன்பப்பட்டு முன்னேறிட்டு இருக்காங்க. இது ஒரு துன்பத்தினுடைய கிட்டங்கி போல பல பிரச்சனைகள், சர்ச்சைகள், நெருக்கடிகள் நிறைந்ததா இருக்கு. பாக்யாதிபதி நீச்சம் அடைகிறாரு. பொருளாதார இழப்பு, பணத்துக்காக கஷ்டப்பட்டு நெருக்கடியை சந்தித்து ஒரு தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு இவங்க வருவாங்க. ஒரு நாள் இவங்க எட்ட முடியாத உயரத்துக்கு வந்துருவாங்க. கன்னிராசிக்கு 5ஆம் வீட்டுக்குரிய சனி பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. இதனால நிர்வாக திறமை அதிகமா இவங்களுக்கு இருக்கும். சுக்கிரன் நீச்சம் அடைந்தாலும் ஆட்சி வீட்டை நோக்கி பயணம் செய்யறாரு. சனியும் உச்சம் அடைகிறதுனால நிர்வாகத்துல சிறந்து விளங்குவாங்க. சரியான திட்டம் போட்டு கிரியேட்டிவ் மைண்டோட இவங்க செயல்படுவாங்க. சூரியன் உத்திர நட்சத்திரத்துல இணையறதுனால நல்ல நிர்வாக திறமை இவங்களுக்கு இருக்கும். வருடம் முழுவதும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை நீங்க போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் ஐயப்பனை மனசுல வேண்டிக்கோங்க. உங்களுடைய மன கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கன்னிராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறவங்க. கன்னிராசிக்காரங்க தினமும் காலையில எழுந்தவுடன் கைகளை பார்க்கணும். இணைந்த கைகள் உள்ள படங்கள், ராகவேந்திரர், காஞ்சி மகா பெரியவர் போன்ற மகான்களின் ஆசிர்வாத படங்கள் வீட்டில் இருக்கணும். சித்திரை நட்சத்திரம் விஸ்வ பிரம்மாவுடைய நட்சத்திரம். கன்னிராசி சூரியன், சந்திரன், செவ்வாயை குறிக்குது. இதனால அப்பா அம்மா உடன் பிறப்புகளுடன் பெரிய குடும்பமா நீங்க இருப்பீங்க. செவ்வாய் நட்சத்திரம் கால புருஷனுக்கு 8ஆம் இடமாக வர்றதுனால உடன் பிறப்புகளுடன் மனக்கசப்பு, சண்டை, சச்சரவு இருக்கும். சூரியனின் நட்சத்திரம் 6ஆம் வீட்டுல வர்றதுனால கண் பிரச்சனை வரும். பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை வரலாம். சந்திரனின் நட்சத்திரம் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மன அமைதி கெட்டு மன சஞ்சலம் ஏற்படும். பரம்பரையில சின்ன வயசுல இறந்தவங்க, தற்கொலை செஞ்சவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க இருக்கலாம்.
கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெறதுனால இரட்டை தொழில் இருக்கும். 2 நிர்வாகங்களை பார்க்க வேண்டி இருக்கும். கன்னிராசிக்காரங்க அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. இவங்க யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. தன்னுடைய அறிவு ஆளுமை திறமையால பெரிய பெயர் எடுப்பாங்க. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக தாங்க இருப்பாங்க. அதிகம் இவங்க பேச மாட்டாங்க. ஆனால் பேசுனா ரொம்பவும் அர்த்தமுள்ளதாக இவங்க பேசுவாங்க. கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சமானாலும் 2ஆம் வீட்டுக்கு வரும்போது நீச்சபங்கம் அடைகிறாரு. இதனால நீச்சபங்க ராஜயோகம் வாழ்க்கையில் அமையுது. 9ஆம் இடம் தந்தை 9க்குடையவன் ராசியில் நீச்சம் அடைகிறதுனால தந்தைக்கு உடல் உபத்திரம் பொருளாதார போராட்டம் இருக்க செய்யும். அதை கண்டு நீங்க அச்சப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் கூடிய விரைவில் தீர்வு கிடைச்சிருங்க. கன்னிராசிக்காரங்க வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியிருக்க வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறது உங்க வாழ்க்கைக்கு பொருளாதாரத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க. சுய முயற்சியால முன்னேறி இடம் மாறி வந்த பிறகுதான் வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க. மனைவி வந்த பிறகு வளர்ச்சியும் புகழும் உங்க வாழ்க்கையில தேடி வரும். 7ஆம் இடத்துக்குரிய குரு 11ஆம் உச்சம். மனைவி வந்த பிறகு இடம் மாறுவீங்க. கன்னி ராசிக்கு 7க்குடையவன் குரு பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம் அடைகிறார். 4 மற்றும் 11 தொடர்பு இருக்கிறதுனால இடம் நிலம் வீடு வாகனம் பொன்பொருள் ஆடை அரவணம் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்க போராட வேண்டி இருக்கும். தாய்க்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். வீடு கட்டும் போது பிரச்சனை வரும். வயிறு பிரச்சனை கால் வலி வரலாம். கன்னி ராசிக்கு ஜாதகம் நல்லா இருந்தா இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்க முடியும். கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் நோய் வழக்கு எதிரி தொல்லை இருக்கும். உணவு கட்டுப்பாடு ரொம்பவும் அவசியங்க. 5ஆம் வீட்டுல செவ்வாய் உச்சம் அடைகிறதுனால குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை மன அமைதி கெட்டு போவதல் போன்ற பிரச்சனைகள் வர செய்யும். குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனையெல்லாம் துளி கூட வராதுங்க. பூர்வீக சொத்துல குடியிருந்தா முன்னேற முடியாதுங்க. 5ஆம் வீட்டுல குரு நீச்சம் ஆகிறதுனால பூர்வீக சொத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிக்க முடியும். 6ஆவது வீடு சனி, 12வது வீடு சூரியன். இதனால முதுகுவலி எலும்பு முறிவு கண் பார்வை கோளாறு தலைவலி கழுத்து வலி வயிற்று பிரச்சனை யூரினரி ட்ராக் பிரச்சனை வரலாம். உணவு கட்டுப்பாடு பிள்ளைகள் விஷயத்துல ரொம்பவும் கவனம் தேவைங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிடும். 7ஆவது வீட்டுல சுக்கிரன் உச்சம் அடைகிறதுனால கணவன் அல்லது மனைவி வாழ்க்கையில பலவிதமான சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் பலவிதமான சந்தோஷமான நிகழ்வுகள் வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. 8ஆம் இடத்துல சனி நீச்சம் வாங்கிறதுனால 45 வயசுக்கு மேல வாழ்றவங்களோட வாழ்க்கையில நிச்சயமா பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. டெய்லி சிவாலயத்துக்கு போய் ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க. 60 வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இது நாள் வரைக்கும் உழைச்சது போதுங்க. இனி இருக்கக்கூடிய காலங்கள்ல அமைதியாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு வாழ கத்துக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்குங்க. 10ஆம் இடம் புதனுக்குடைய வீடு. அங்கு செவ்வாயின் நட்சத்திரம் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிரச்சனை வரும். வெளிநாட்டு தொழில் செய்யலாம். பெட்ரோல் பங்க் வைக்கலாம். குவாரி ரைஸ் மில் பேங்கிங் கொரியர் சர்வீஸ் நர்சரி வயல் வேலைகள் செய்யலாம். குடும்பத்துல கலப்பு திருமணம் மத மாறிய திருமணம் இருக்கும். வயது வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணி இருப்பாங்க. கன்னிராசியில பிறந்தவங்க தைரியமா இருங்க. போராட்டம் அவமானம் விமர்சனங்கள் வந்தாலும் இறைவன் உங்களுக்கு வெற்றியை ஒளிச்சு வச்சிருக்காரு. மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும்.
உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளோட கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே யோசிச்சுட்ருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க. ஏன் நான் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கேன், அப்படி நான் புத்திசாலியாக இருந்தும் ஏன் என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலை அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க. அந்த கேள்விக்கான பதிலை யார்கிட்ட கேட்கணுங்கிறது தெரியாமல் நீங்கள் முழிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. வாழ்நாள் முழுவதும் கன்னி ராசி ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க புத்திசாலித்தனம் இருந்தும் ஏன் முன்னேறாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகமாக யோசிப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி தீர விசாரிக்காம அவங்க சொல்றத பட்டுன்னு நம்பிடுவாங்க. இதுதாங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே. பண விஷயத்தில் கன்னிராசிக்காரங்களே நீங்கள் சிக்கனமாக இருக்கணும். நல்ல திட்டமிடல் இருக்கணும். நல்லா பணம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுறீங்க. சேமிப்பு இல்லாமல் போனாலே முடிஞ்சு போச்சுங்க எல்லாமே. பயங்கர பண கஷ்டத்தை நீங்கள் சந்தித்து அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு, சனி, செவ்வாய் அப்பப்போ அவங்க நேரம் காலம் வரும்போது சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க.
மற்றவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் நடக்கப் போகுதுங்க. வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம், கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்படலாம், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூல் ஆவதில் இருந்த தடை தாமதம் நீங்க போகுதுங்க. போட்டிகள் சமாளிக்கும் திறமை உண்டாக போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படுங்க. சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் மாறப்போகுதுங்க. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனையெல்லாம் காணாமல் போயிடும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்க போகுது. பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்க போகிறாங்க பிள்ளைங்க. பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. யோசிச்சு செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாங்க. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண போறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கவனமாக பேசுறது நல்லதுங்க. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்ப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம். கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம், 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடும். பிள்ளைகளின் நலல அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சூழ்நிலைகள் ஏற்படலாம். உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் கூடும். புது முயற்சிகளில் ஈடுபடுவது வெற்றியை தரும். சக மாணவர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்றது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியம். உங்களோட வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகுது. அடுத்ததாக நம்மளோட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்து வருவது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. பணவரத்து திருப்தி தரும். மாணவர்கள் மிகவும் கவனத்தோட பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். எதையும் சமாளிக்கும் திறமை ஏற்படும். உழைத்து பயனடைய முயற்சி செய்யுங்க. கணவன் மனைவி இடையே அந்யூன்யம் அதிகரிக்கும். நண்பர்களிடம் அதிகம் உதவியை எதிர்பார்க்காம இருந்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. குழந்தைகள் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்க போகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு பிடித்த சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. மழலை செல்லம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்லம் குழந்தை கிடைக்க போகிறதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை, 1, 2 பாதங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மனக்குழப்பம் தீரும். எதிலும் பயம் உண்டாகும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் ஏற்படும். அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது. சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டி இருக்கும். ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கும். வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு செலவு செய்வதை குறைப்பது நல்லது. பெரியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க.
உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். கிரகதோஷ நிவர்த்தி மற்றும் எளிய பரிகார முறைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அரோகரோ ஆஸ்ட்ரோ சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்டில் எங்களிடம் சொல்லுங்கள். எங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள். உங்கள் வாழ்வு சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி.